சனிக்கிழமை ஆனால் போதுமே, தாவேக்கு ஆள் பிடிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக அறிவாலயத்தில் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. வேறு கட்சியிலேருந்து வந்த ஒரே ஒருவர் அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து பெரிய சாதனை சரித்திரம் எடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். பல்வேறு இயக்கங்களிலிருந்து வருவது என்றைக்குமே நடைபெறுகிற ஒன்று. திமுக ஆட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆட்சி நடைபெறுகிற போது கம்பம் உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் போய் சேரலையா? ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்கே கட்சியில் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஒன்று, தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவரும் பதில் சொல்லு. இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு சதி வலைப்பு மீது இதுதான் முதல் தரம். அதை முறியடித்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவராக இருக்கிற நம்முடைய இன்றைய முதல்வர், என்றைக்கும் முதலமைச்சராக அரியணை அமரக்கூடிய தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறது தவிர யாராலும் இல்லை. ஒன்றிய இடத்தில் கேட்க விரும்புகிறேன். அவர் அதுக்கு பதில் சொல்றார். தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் நாம் தயாரிக்கின்ற போது வேறு அண்டை மாநிலங்களாக இருக்கிற கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிராவில் மத்திய அரசால் ஒரு மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் நிதியை பெறுகிற அந்த மானியத்தை பெற்ற பெருமை அந்த மாநிலத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ 5000 மெகாவாட் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் தயாரிக்கின்ற போது 1 ரூபாய் கூட மத்திய அரசால் மானியத்தை அவர்கள் பெற முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர் பதில் சொல்லட்டும். திமுகவும் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று சதித்திட்டம் தீட்டியவர் யார்? அதற்கு மட்டும் அவங்க பதில் சொல்லிட்டு 2 பேர்